ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னு நமக்கு ஒரு சேனல் இருக்குது. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். எனக்கு ஒன்றும் ஆகலை. ஏன் எல்லாரும் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? டேப்லெட்ஸ் கூட போடுறதால தலை சுற்றிக்கும், அவ்வளோதான் அப்படின்னு சரண்யா சொல்கிறா. அதுக்கு அவட அப்பாவும் சரண்யா ஆனா அப்படின்னு சொல்லி இழுக்கிறாரு. அப்பா ஆனா அவனா இஃபெக்ட் எதுவுமே வேணாம், நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க அப்படின்னு அப்பாவை பார்த்து சொல்லிட்டு ஆதியை பார்த்து, டே ஆதி, என்ன காரணமாக காட்டி கிளாஸை கட் பண்ணாத, டியூஷனுக்கு போ அப்படின்னு அவனை தோத்துறா. அம்மாவை பார்த்து, அம்மா எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாச்சும் செஞ்சு கொடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறா. நான் செஞ்சு கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே சரண்யா வியூமை பார்த்து, அப்புறம் நீயும் போய் 4 பாட்டு பாடி சம்பாதிக்கிற வழியை பாரு போ. அவனும் கண்ணாலேயே என்ன அப்படின்ன மாதிரி பார்க்குறா. அவளும் ஃபைன், நீ இங்கேயே ஈக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. இந்த 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 ரியாக்ஷனுக்காக தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது என்ன காய்ஸ். ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எல்லாரும் போகுதுவோ. அப்போ டோமை பார்க்க சும்மா சைலண்டாக குந்திட்டிக்கா. அப்போ அப்பாவும், டே டோம், நீங்கள் இந்த என்னடா பண்ண போகிற, வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அது என்னடா வர மாட்டேன் போயா அப்படின்ற மாதிரி ஃபேஸை திரும்பிக்கிறது. இங்கே பாரு, என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. அப்போ வியூமும் அதுக்கிட்ட போயிட்டு, டே டோம், வெளியே வந்து ஆள் வெயிட்டிங்டா அப்படின்னு சொன்னதும் அந்த டாக் வந்து பாஞ்சு அடிச்சுட்டு ஓடுது. அதை பார்த்துட்டு ஷானியாவும், டோமுக்காது என்ன சொன்னேன், ஏன் இப்படி அடிச்சு பிடிச்சிட்டு ஓடுறான்னு கேட்குறா. அது எனக்கோ டோமுக்கோ உள்ள சீக்ரெட். என் டேட் என்ன சொல்வார்னு தெரியுமா, நம்ம மனசில் உள்ள வலி அப்புறம் பயம் வெளியே சொன்னால் கண்டிப்பாக குறையுமா அப்படின்னு அவகிட்டேருந்து உண்மையை கொண்டு வர ட்ரை பண்ணுறான். அப்போ சரண்யாவும், அப்படின்னா உனக்கு பயமாக இருந்தால் மொட்டை உலகத்துக்கும் சொல்லிடுவியா, உனக்கு பயமே கிடையாதுன்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு அவனை பிடிக்கிறா. பயம் இங்குது, ஆக்சுவலாக ரொம்ப பயம் இங்குது, உன்னை மிஸ் பண்ணியிருப்போனோன்ற பயம். அப்படியே அவன் சொல்லிக்கிட்டே டேப்லெட்டை எடுத்து அவகிட்ட கொடுக்குறான். இப்போ பாதி போட்டுக்கோ, மீதியை அப்புறமா போட்டுக்கலாம், லஞ்சுக்கு அப்புறம் மறக்காமல் சாப்பிடணும் ஓகே. டேப்லெட் மட்டும் கொடுத்தா பத்தாது, வாட்டரும் நீ தான் கொடுக்கணும் வேலைக்காரா அப்படின்னு அவனை போட்டு டீஸ் பண்ணுறா. அவனும் அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு வாட்டரை எடுத்து இந்தாங்க மேடம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அவளும் பிடிக்காமே அதை குடிச்சிட்டு அவனை பார்த்து, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவளும் அவன் சொல்ல முன்னாடியே இருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அவனும், திடீர்னு ஏன் உனக்கு இந்த கேள்வி, ஏன்னா நான் உன்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு அப்படி சொல்லிட்டு லாஸ்ட்டில் இந்த ஒரு பேண்ட் எடுத்தவ ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் போட்டுவிட்டா உனக்கு ப்ராப்ளம் இருக்காதுல்ல. அதுக்கு அவனும், ராக்கியை தவிர என்ன வேணாலும் கட்டி விட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவளும், குடி கையை கொடு அப்படின்னு கட்டுறதுக்கு ரெடி ஆகுறா. அவனும் கையை நீட்டுறான். அப்போ பார்த்தா வீடே ஷேக் ஆகுது. வந்துட்டுடா இருட்டுட்டின்னு ஃபாலோ. அப்போ அவளும், நேற்று நைட் நான் கபடி க்ளீன் பண்ணேன், அப்போ எனக்கு இது கிடைச்சிது, ஒன்று மாதிரி எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைல்ல அப்படின்னு சொல்லுறா. கரெக்டாக அந்த பவுடர் மூஞ்சி வந்து நிற்கிது. ஈந்தின்னா நிச்சயம் வந்திப்பாங்க அப்படின்னு சொல்ல அது முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்குது. இது வரைக்கும் யாரும் இல்லை, நீ மட்டும்தான் வந்துட்டீக்க, அதனால தான் உன்னையே ஃப்ரெண்ட் ஆகிட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப கேரிங் ஆகிக்க, பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்க. ஸோ இன்னிலேருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல அந்த கோஸ்ட்டுக்கு புகை கிளம்புது. இன்னிலேருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறத கேட்க கேட்க அந்த கோஸ்ட்டுக்கு உள்ளுக்குள்ளேருந்து புகை கிளம்புது கடுப்பில். அவளும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ண ஹேண்டை நீட்டுறா. அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்னே பேர்லையாச்சும் என்னை நோக்கி நீ ஹேண்ட் ஷேக் பண்ண ஹேண்டை நீட்டிக்கியே அப்படின்ட்டு வியூ நினைக்கிறான். அவனும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறான். அந்த கோஸ்ட்டு முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்போ வியூமோ, இதை உனக்கு உன்னோட கபட்டில் கிடச்சிதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவளும் அப்படின்னு சொன்னதும், இதை நான் தான் உனக்கு கொடுத்தேன் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்றைக்கு. அந்த கோஸ்ட்டுக்கு தான் ஜூம் அவுட் பண்ணுறாங்க. அவளும், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, ஆனால் இன்னைக்கு இந்த மூமெண்ட்டை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதை கேட்டு கடுப்பாகி அது புகையா மாதிரி வியூண்ட கார்கிட்ட பேத்துடுறு. அவனும் காரில் வந்து நின்றுட்டு ஸ்டார்ட் பண்ணுறான் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. உனக்கு என்ன ஆச்சு, நீ ஏன் மக்கார் பண்ணுற,
சரண்யா என்ன பார்த்து சிரிச்சா உனக்கு என்ன ப்ராப்ளம், நீ ஏன் கவுச்சிக்கிற அப்படின்னு கார் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தவன் காரில் இருந்து இறங்கி வந்து காரில் ஏதாச்சும் இன்ஜின் ப்ராப்ளமான்னு செக் பண்ணுறான். அவள் அதை பார்த்துட்டு சரண்யாவும் என்ன வேலைக்காரா, கார் ஏதாச்சும் ரிப்பேரா இல்லைன்னா போகாமல் இருக்கிறதுக்கு சாக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ரீசன் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் பெனிஃபிட் உங்களுக்கு தான் மேடம். நீங்கள் சும்மா ஒரு கட்டளை இட்டு பாருங்க, இந்த வேலைக்காரன் உங்களுக்கு சேவை பண்ண காத்துட்டிக்கா. அவன் அப்படி சொன்னதும் அவளும் வா வா ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. அவள் அதை கேட்டு வியூம சிரிக்க அந்த கொஸ்ட்டு முறைச்சி பார்த்துட்டிக்குது அவனை திங்க போகிற மாதிரியே. அப்போ அதோட பவர்ஸை யூஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணதில் அது வியூம்கிட்ட கையில் விழுந்துட்டு அதை பார்த்துட்டு சரண்யாவும் வியூம் அப்படின்னு கத்திட்டு டென்ஷனாகவே பார்க்குறா. அவனும் அப்படின்னு கத்திக்கிட்டே மெதுவாக கையை வெளியே எடுக்கிறான். அவனும் பின்னால் திரும்பி நின்றுக்கிறான். ப்ளீடிங் ஆகுது. அப்போ சரண்யாவும் வியூம் அப்படின்னு சொல்லி கத்துறா. அவனும் ஐ ஃபைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவனும் அவளை பார்த்து ஐம் ஓகே அப்படின்னு சொன்னது தான் அவளும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறா. இங்கே பார்த்தா வியூம்க்கு கரெக்டாக அவன் அந்த பேண்ட் கட்டி விட்ட இடத்துல தான் ப்ளீடிங் ஆகுது. அதுவும் கலந்து விழுந்துடுறு. அதை வியூம் வேடாக பார்த்துட்டு அதையும் எடுத்துட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறான். அதை பார்த்தா அது ஃபுல்லாக ஸ்னோவாகிக்குது. அப்போ அவனும் இந்த வெயிலில் பனியா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இஸ் எவ்ரி திங் ஓகே அப்படின்னு சொல்லி சரண்யா கேட்குறா. யா எவ்ரி திங் இஸ் ஃபைன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இன்ஜினில் சின்ன ப்ராப்ளம் தான், நீ போ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பார்த்தா அந்த கோஸ்ட்டு சரண்யாவுக்கு பக்கத்துலேயே இருக்குது. வியூவை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்குது. ரோஷினியும் கார்டு ஒன்று எடுத்து கால் பண்ணுறா. யாருக்கு பண்ணுறான்னு பார்த்தா டாக்டருக்கு தான் பண்ணுறா. அவரும் ஆன்சர் பண்ணி ஹலோ சரண்யா ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு அவன் சொன்னதும் அவரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டலில் இருந்து கோயிலுக்கு போனப்போ எனக்கு ஒரு வியர்டான ஃபீலிங் ஏற்படுது டாக்டர். அவளும் அங்கே நடந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்கிறா. இது யார் என்னன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியலை. அவள் அப்படி சொல்லிட்டீங்க. எங்கள் வியூவில் வீடை காட்டுறாங்க. அப்போ டேடும் அந்த பேண்டை எடுத்து வச்சுட்டு இந்த கிளைமேட்டில் பெக்கில் தான் ஐஸ் போடுவாங்க, இன்ஜினில் ஐஸ் இருந்துதா, அதுக்கு சான்ஸே இல்லையடா அப்படின்னு டவுட்டாக கேட்குறாரு. எக்ஸாக்ட்லி டேட், இந்த மாதிரி கிளைமேட்டில் அது எப்படி பாசிபிள், அந்த ஸ்னோ இன்ஜினில் மட்டும்தான் இருந்துச்சு, வேறு எங்கேயுமே இல்லை. அவன் சொன்னதை கேட்டுட்டு அவரும் இது நேச்சுரலாக நடக்க சான்ஸ் இல்லை, யாரோ உன் காரில் விளையாடிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவனையே பார்க்குறாரு. அதுக்கு அவனும் எனக்கு தெரியலப்பா. அப்போ வியூமும் வந்து அந்த பேண்டை கையில் வச்சுக்கிட்டே இன்னைக்கு தாப்பா சரண்யா என் பக்கம் ஒரு அடி எடுத்து வச்சிக்கா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டை அவளே என் கையில் கட்டி விட்டா, அவளை கோயிலுக்கு கூட்டி போகணும், அங்கேயும் அவள் வாங்கி வந்துட்டா. அப்புறம் அந்த ஸ்டார் கேசஸ் ஃப்ளவர்ஸ் டேட், இந்த ஊர் ஃபுல்லாக நான் மொத்தமும் அலசி பார்த்துட்டா அப்படி ஒரு ஃப்ளவரே இங்கே இல்லை. ஆனால் திடீர்னு அவளுக்கு ஒரு பொகை வருது, திறந்து பார்த்தா அதுக்குள்ளே ஸ்டார் கேசஸ் ஃப்ளவர் இருக்குது. இன்ஃபேக்ட் ஹாஸ்பிட்டலில் ரூம் ஃபுல்லாக ஸ்டார் கேசஸ் ஃப்ளவர் தான் இருந்தது. இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் ஆகிட்டேட். என்னால் இதை பற்றி சரண்யா கிட்டே டிஸ்கஸ் பண்ணவே முடியல, ஏன்னா அவன் ஆல்ரெடி ரொம்ப பயந்து பேத்திக்கா. இதை யாரோ என்ன வெறுப்பேற்றவோ இல்லை விளையாடவோ என் கூட இதை பண்ணலை, இது வேற ஏதோ யாரோ இருக்காங்க அப்படின்னு அவன் சொல்கிற டைம் யாரோ இருக்கிற மாதிரி பின்னால் காட்டுறாங்க. அப்போ டேடும் வியூம் இது யாராக இருந்தாலும் அதை நான் கண்டுபிடிக்கிறேன், ஆனால் நீ கொஞ்சம் தைரியமாயிக்கணும், ஏன்னா நீ தான் சரண்யாவுக்கு தைரியம் கொடுக்கணும். அவர் சொல்கிறத கேட்டு அவனும் தெரியல டேட், ஐ ஃபீல் லைக் யாரோ ஈக்கிற மாதிரி தோணுது, என்னை சரண்யாவை நெருங்க விடாமல் பார்த்துக்கிறது அப்படின்னு அவன் சொல்கிற டைம் பார்த்தா யாரோ அப்படி க்ராஸ் ஆகி ஒளிஞ்சி நின்று பார்த்துட்டிக்கிற மாதிரியே காட்டுறாங்க. டேடுக்கும் ஏதோ சென்ஸ் ஆகணுன்னும் அவரும் திரும்பி பார்த்துட்டு கண்டும் காணாத மாதிரி நிற்கிறாரு. சரண்யாவை நெருங்க எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னு சொல்கிற டைம் டேடும் மெதுவாக அவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டே அந்த டோர்கிட்ட போகிறாரு. நம்ம நெருங்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிதுப்பா, யாரும் நம்ம கடையில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அவள் டேடும் கரெக்டாக வெளியே நின்றவங்களை பிடிச்சி இழுத்தா பார்த்தா யார், மம்மி தான். அப்போ வியூவும் ஷாக் ஆகி பார்க்குறான். அப்போ மம்மி வந்து டேட் பிடிச்சி இந்த கையை பிடிச்சி உரடி விட்டுடுறாங்க. நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், உனக்கு ஞாபகப்பட்டவா, நான் உன்னோட ஹஸ்பண்ட், இவன் உன்னோட பையன், அண்ட் இது உன்னோட வீடு. திருட மாதிரி ஒளிஞ்சி இருந்துட்டு நாங்கள் பேசுறதை கேட்டால் என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் சொல்லு அப்படின்னு அவர் அதட்டி கேட்குறாரு. வியூமும் எடிட்டிங் ஆகி அங்கேருந்து போய்த்துடுறான்.
அப்போ டேடும் வியூம் வியூம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவரும் விடாம அவங்கள பார்த்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, வியம்கோ சரண்யாக்கும் நடுவுக்கு நடக்கிற விஷயத்துக்கு உனக்கு ஏதாவது சம்மந்தம் இங்கின்னு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் ஒன்று அப்படின்னு அவர் சொல்லுறாரு. அதுக்குள்ள மம்மியும் என்ன பண்ணுவீங்க, கொன்றுவீங்களா, கமோன் ராஜன், கில் மீ அப்படின்னு இன்னும் போட்டு அவரை கடுப்பேத்துறாங்க. அதுதானே என்னால் பண்ண முடிய மாட்டேங்குது, ஏன்னா நீ என் வைஃப் ஆச்சே, உன் துரோகத்தால் நான் கெட்டவனாக வேணான்னு பார்க்குறேன். அப்போ மம்மியும் நல்லவன் மாதிரி பேசுகிற இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சூட் ஆகலை ராஜன், அவரே நீங்கள் வைஃப் ஆளாட்டி போட்டு தளருவேன்னு சொல்லாமல் சொல்கிறாரு. இவங்க வேற நல்லவன் இல்லவன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் எப்போ என்ன வைஃப் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிங்க, இன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்னு உரிமையை கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உரிமை கொண்டாடல, அந்த உறவை காப்பாற்றிக்கிறேன். எனக்கு சமமான உரிமையை நான் உனக்கு கொடுத்தீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உன்னால் அந்த ரேஞ்சுக்கு உயர்ந்து வர முடியலை. உன்னோட தோல்விக்கான பழியை என் மேலே சுமத்தாது. உன்னோட சதித்திட்டம் எதுவும் இவங்கிட்டையும் சரண்யாக்கிட்டையும் நெருங்காமல் பார்த்துக்கோ, புரியுதா? இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவங்கள மிரட்டிட்டு அங்கே இருந்து போகிறாரு. டேடி கடுப்பாக போகிறத பார்த்துட்டு அந்த ஏண்டியும் இந்த பொண்ணு சரண்யா அவட பேரை மாற்றிட்டு தீ போட்டின்னு வச்சுக்கலாம் போல, இவங்க வாழ்க்கையில் இவ வந்ததுன்னு இன்னும் சும்மா தீ பிடிச்சிக்கிட்டே இருக்குது. இவங்க சோகத்தை நானும் கொஞ்சம் சேர்ந்து அழலாமான்னு தோணுது, கொஞ்சம் வைட்னோஸாவது ஆகல அப்படின்னு டீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அவனும் இவங்க லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம், எவ்வளோ சீக்ரெட்ஸ், எப்போ பார்த்தாலும் பூனை எலி மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஆனால் ஒன்றா வாழ்வாங்களா அப்படின்னு சொல்லி அவனும் கேட்குறான். இல்லை கண்ணா, இந்த தடவை வேறு ஏதோ விஷயம், இந்த ப்ராப்ளமுக்குலாம் ரீசன் சரண்யா திரும்பவும் கண் முழிச்சதால இல்லை, வேறு ஏதோ பெரிய ரீசன் மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க இங்கே நடக்கிறத வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு வெள்ளத்தனமாக சொல்கிறாங்க. சரண்யாவும் தூங்குனவ எந்திரிச்சு பார்க்குறா. அவள் பார்த்தா அவட டேப்லெட் இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஹாஃப் டேப்லெட்டை லஞ்சுக்கு போட்டிக்கணுமே, ஓகே இப்போ போடலான்னு சொல்லிட்டு போட்டில் எடுக்கிறா. ஆனால் வாட்டர் இல்லை. அதை பார்த்துட்டு ஐ மிஸ் யூ வேலைக்காரா, இன்னும் நான் கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் யோசிக்கிறேன், ஆனால் நீ இல்லைன்னா தண்ணி பிடிக்க நான் எழுப்பி போக வேண்டியது இல்லைல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுப்பி போகிறா இருட்டிட்டிங்கில். அவள் ரூம் டோரும் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போகிறா. லைட்லாம் ப்ளிங்க் ஆகி டோரும் க்ளோஸ் ஆகிடுது. எங்கள் வியூம் வந்து தூங்குறான். பார்த்தா அவனுக்கு டிஸ்டர்பிங் ஆகிக்குது, தூங்க முடியலை. ஒரு ஜாய் டிஸ்டர்ப் ஆகுறான் தூக்கத்துலேயே. அந்த குஸ்டி ஷிஃப்ட்டை எங்கே போட்டுட்டோம் என்ன. அப்போ ஷானியா ஓட்ட போட்டுங்களா பார்த்துட்டீங்க. அப்போ பின்னால் ஏதோ க்ளோஸ் ஆகுது. அவள் சென்ஸ் ஆனதும் அவனும் உடனே திரும்பி பார்க்குறா. அப்போ அவளும் இது ஹெலுசினேஷன் தான், இமேஜினேஷன் சரண்யா, இது எல்லாமே உட கற்பனை அப்படின்னு நினச்சி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறா. அப்போ அவளும் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி மோட்டர் அடிக்கிறா. அப்போ அந்த கோஸ்ட்டு அவளையே பார்த்துட்டு இருக்குது. அப்போ அவளும் அதை குடித்த உடனே அதை துப்பிடுறா. என்ன இது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே இவ்வளோ ஹீட்டான மோட்டரா, அதை நினச்சி ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகிடுறா. ஐஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி அந்த ஐஸ் க்யூபை கலட்டை ட்ரை பண்ணுறா. அப்போ அந்த கோஸ்ட்டு பார்க்குது. அது பார்க்க அவளால் ஐஸை எடுக்கவும் முடியலை. அப்போ அவளும் நைஃபால் எடுக்க ட்ரை பண்ணுறா. வராமல் இந்த இதுவும் இருட்டிங்னு பிடிச்சி அதை குத்துனதும் பார்க்க ப்ளீடிங் ஆகுது. அதை பார்த்து பயந்து கற்றுக்கிட்டே அப்பான்னு சொல்லிட்டு ஓடுறா. பின்னாலேயே பார்த்துட்டு ஓடினவ போயிட்டு எது மேலேயும் முட்டிடுறா. அது என்னென்னா நைஃபை எடுத்து பொசுக்குன்னு சரண்யாவை குத்திடுறு, அவளும் விழுந்துடுறா. ஓகே, நெக்ஸ்ட் எபிசோடில் சரண்யா மண் உலகத்திலேகளா விண் உலகத்திலேகளான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதை பண்ணிடுங்க கைஸ். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் லைக்கையும் பண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே கைஸ், பாய்.